சரி, ஓகே. இப்ப நீங்க என்ன மாதிரியான போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷன் வந்து பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, இங்க டாலருக்கு அகைன்ஸ்டா நம்மளோட ரூபி வந்து வீக்கன் ஆயிட்டு இருக்கு. சோ நமக்கு டாலர் ஏர்னிங் கம்பெனி ஏதோ ஒன்னு வந்து வேணும். இந்தியன் கம்பெனிஸ் யார் யாரெல்லாம் வந்து டாலர்ல அதிகமா சம்பாதிக்கிறாங்களோ அவங்க கம்பெனில வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். சோ அப்படி நம்ம பார்க்கும்போது ஐடியும் ஃபார்மாவும் வந்து நமக்கு லிஸ்ட்ல வந்து இருக்கு. சோ அங்க 30% ஆஃப் த மணியை வந்து நம்ம வந்து வைக்கலாம். இதுல நம்ம போன வருஷம் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஐடி கம்பெனிஸ்ல எதுவுமே அண்டர் வேல்யூல வரல. இப்போ வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து அண்டர் வேல்யூல வந்திருக்கு. சோ இங்க விப்ரோ இருக்கு, இல்ல அப்படின்னா இங்க டிசிஎஸ் இருக்கு, இன்ஃபோசிஸ்மே வந்து இருக்கு. சரி, இந்த கம்பெனில ஐடி கம்பெனில வந்து இருக்கு. நம்ம ஃபார்மா கம்பெனிஸ் போனோம் அப்படின்னா டாக்டர் ரெட்டி, நாட்கோ ஃபார்மா அண்ட் தென் இந்த கம்பெனிஸ் எல்லாமே இருக்காங்க. சைடஸும் வந்து இருக்கு. அடுத்து 20% வந்து இங்க எஃப்எம்சிஜில வந்து பார்க் பண்ணலாம். இங்க எஃப்எம்சிஜியா நம்ம பார்க்கும்போது அடுத்த 20% நம்ம வரும்போது இங்க பேங்கிங் செக்டர்ல வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். இங்க பேங்கிங் ஃபினான்ஸ் செக்டர்ல இருக்கிறதுல சோ அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்க நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு. சோ இங்க சவுத் இந்தியன் பேங்க், கர்நாடகா பேங்க், ஐடிஎஃப்சி, ஃபெடரல் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டே போலாம். கொஞ்சம் வந்து பிகினரா இருக்கீங்க, கொஞ்சம் ரிஸ்கர் பெட்லாம் அவாய்ட் பண்ணணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க அப்படின்னா நீங்க ஐடிஎஃப்சியும் இல்ல ஃபெடரல் பேங்க் இந்த மாதிரி வந்து ஸ்டேபிளான பேங்க் சைடு வந்து போயிடலாம். அடுத்த 20% இங்க ஆட்டோமொபைல்ஸ்ல வந்து வைக்கலாம். இங்க ஆட்டோமொபைல்ஸ் அண்ட் தென் இங்க ரினியூவபிள் எனர்ஜி சைடு அண்ட் தென் ஈரோ மோட்டார்ஸ் இப்போ கொஞ்சம் ஓவர் பிரைஸ்டா வந்து இருக்கு. சோ அது கம்மியாச்சு அப்படின்னா அதுவும் கன்சிடரபிள் சைடுல வந்து வச்சுக்கலாம். சோ இங்க பஜாஜ் ஆட்டோவும் 20p கீழே கிடைச்சது அப்படின்னா அதுவும் உள்ளும் போலாம். இல்ல டிவிஎஸும் வந்து கம்மியான வேல்யூஷன் கிடைச்சுன்னா அது உள்ளே போலாம். சோ இப்போதைக்கு வேல்யூஷன் இருக்குது டாடா மோட்டார்ஸா வந்து இருக்கு. சோ நம்ம 30% ஐடி அண்ட் ஃபார்மா, 20% எஃப்எம்சிஜி and then 20% வந்து இங்க பேங்கிங் and then 20% வந்து இங்க ஆட்டோமொபைல். சோ டோட்டலா 90% இந்த போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷன் பண்ணியாச்சு. மீதி இருக்க 10% கண்டிப்பா நம்ம கிட்ட வந்து கோல்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ இல்ல அப்படின்னா கோல்டு இடிஎஃப்ஓ இல்ல அப்படின்னா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது ரொம்ப பெட்டரான ஆப்ஷனா இருக்கும். ஏன் அப்படின்னா இங்க ஸ்டெபிலிட்டியா வந்து மூவ் ஆயிட்டு இருக்கும். சோ இங்க கோல்டு இடிஎஃப் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆனா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நம்ம வந்து புதுசா சொல்றோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது